ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.13ல் சம் நம்பர் 4 பார்க்கலாம். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் அன்ஈக்குவல் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? டிஸ்கிரிமினன்ட் கிரேட்டர் தேன் 0, தட் இஸ் ஒரு பாசிட்டிவ் ஆன்சராக வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இது ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகிடும். ஆல்ரெடி ஸ்மால் ஏபிசி யூஸ் பண்ணியிருக்கனால நான் கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி கேபிட்டல் சின்னு எடுத்துருக்கேன். இப்போ டிஸ்கிரிமினண்ட்டில் நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போது பி ஸ்கொயர், இதை ஸ்கொயர் பண்ணோன்னா 36 இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏ வந்து ஏ மைனஸ் பி இன்ட்டு சி வந்துட்டு -9 இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஸோ 36 ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 9 சார் 36 இன்ட்டு ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். 36 காமனாக எடுத்துட்டோம்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கும் ஃபார்முலா போட்டிருக்கேன், இதுக்கும் ஃபார்முலா போட்டிருக்கேன். 2ab கேன்சல் ஆகிடும். ஸோ 2a ஸ்கொயர் ப்ளஸ் 2b ஸ்கொயர் அப்படின்னு வரும். 2வையும் வெளியே காமனாக எடுத்துட்டோம்னா 72 இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இது சம் ஆஃப் த ஸ்கொயர் நம்பர்னு வந்துருச்சு உங்களுக்கு. அப்போது இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது மைனஸே வராது, ப்ளஸ்ஸாக தான் வரப்போகுது. ஸோ இப்போ இது ஒரு பாசிட்டிவ் ரூட்ஸாக வந்ததால் ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்ஈக்குவல்னு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. தேங்க்யூ வியூவர்ஸ்.